ஏழை பையனும் மந்திரக்கல்லும். வணக்கம் நண்பர்களே. இந்த உலகில் விலை மதிப்பற்றது ஏது? தங்கம், வைரமா? இந்த குட்டி பையன் சொன்ன உண்மையை கேளுங்கள். ஒரு பெரிய நகரத்தின் ஓரத்தில் குமரன் என்ற ஏழைச் சிறுவன் இருந்தான். கடின உழைப்பிலும் வறுமை நீங்காத வாழ்க்கை. ஒரு நாள் கடற்கரையில் விளையாடியபோது அவன் கைக்கு கிடைத்தது ஒரு சாதாரண கல் அல்ல, பிரகாசமாக ஒளிரும் ஒரு மந்திரக்கல். அதன் அழகில் மயங்கி அதை விற்க நகரத்தின் பெரிய வியாபாரி ஒருவரிடம் சென்றான். வியாபாரி அதை வாங்கினார். அவருக்கு தெரியும் இது உலகிலேயே விலை மதிப்பற்ற மாணிக்கம் என்று. ஆனால் அவர் மனமோ பேராசை கொண்டது. தம்பி, இது ஒரு சாதாரண கண்ணாடி துண்டு. உனக்கு என் அன்பளிப்பாக இந்த 10 ரூபாயை வைத்துக்கொள், போதும். குமரன் யோசித்தான். இந்த கல் 10 ரூபாய்க்கானதல்ல என்று அவனது மனது சொன்னது. அவன் வியாபாரிக்கு நன்றி சொல்லி கல்லை எடுத்துக்கொண்டு அமைதியாக வெளியேறினான். மறுநாள் அவன் நேர்மைக்கு பெயர் போன மற்றொரு பெரிய வைர வியாபாரியிடம் சென்றான். இந்த கடைக்காரர் கல்லை பார்த்ததும் திகைத்துப் போனார். மகனே, இது விலை மதிப்பிட முடியாத மாணிக்கம். உலகத்தின் அத்தனை செல்வத்தையும் கொடுத்தாலும் இதை வாங்க முடியாது. இந்த கல்லை வாங்க என்னிடம் பணமில்லை. நீ இதை உருவாக்கிய கடவுளிடமே திருப்பிக் கொடுத்துவிடு என்றார் அவர். குமரன் வெளியேற தயாரானபோது அந்த நேர்மையான வியாபாரி அவனை அழைத்தார். நில், இந்த கல்லை விட பெரிய ஒரு உண்மையான செல்வத்தை நீ என்னிடம் விட்டுவிட்டு செல்கிறாய். அந்த செல்வம்தான் உன் நேர்மை. 10,000 ரூபாய் என்று கேட்டாலும் நீ உன் நேர்மையை தொலைக்கவில்லை. உன் நேர்மையே உலகிலேயே மிகப்பெரிய மாணிக்கம் மகனே. அன்று முதல் குமரன் நேர்மையே தன் செல்வம் என்று வாழ்ந்தான். காலப்போக்கில் அவனது நேர்மையே அவனை பெரும் செல்வந்தனாக்கியது. நண்பர்களே, உலகில் உள்ள எந்த பணத்தை விட உண்மையும் நேர்மையுமே மிகப்பெரிய செல்வம்.